வணக்கங்க. இந்த வீடியோவில் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஷோ ஹிடன் காம்பனன்ட்ஸ் அண்ட் அசம்பிளி ஃபியூச்சர் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அசம்பிளி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் இருக்குது, அது மேலே 3 பிளாக்ஸ் அசம்பிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கியர் மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேம் மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா 2 புள்ளி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அசம்பிளி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஷோ ஹிடன் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா, இந்த அசம்பிளியில் எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஹிடன் காம்பனன்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத இந்த டூல் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளியில் எந்த காம்பனண்ட்டுமே ஹிடனாக இல்லை. சரிங்களா? சப்போஸ் இப்போ நான் வந்து இந்த ஒரு பிளாக்கை வந்து நான் ஹைடு பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைடு காம்பனண்ட் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதை கொடுக்கறதுனால இந்த பிளாக்கை இங்கேருந்து நான் ஹைடு பண்ணுறேன். அதாவது அசம்பிளியில் அந்த பிளாக் இருக்குது, ஆனால் விஷுவலாக இப்போதைக்கு ஹிடனாக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பிளாக்கை ஹைட் பண்ணியிருக்கேன்ல, இப்போ இந்த பிளாக் வந்து ஒரு பார்ட். சரிங்களா? ஸோ அதனால இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீயில் அந்த பார்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் அந்த பார்ட்டோட ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டு. இப்போ காமன் விசிபிளாக இருந்தால் அந்த பார்ட்டோட ஐக்கான் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். சப்போஸ் ஹிடனாக இருந்ததுன்னா அந்த பார்ட்டோட ஐக்கான் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் ஷோ அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்களேன், அந்த ஹிடனான காம்பனன்ட் வந்து மறுபடியும் விசிபிள் ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த பார்ட்டை வந்து நான் ஹைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரேக்கை ஹைட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஷோ ஹிடன் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எந்தெந்த காம்பனண்ட்டில் அந்த அசம்பிளியில் ஹைட் ஆகிருக்கோ அது மட்டும் பார்த்தா நமக்கு விசிபிளாக தெரியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இப்போ இந்த ரேக்கை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணால் அந்த ரேக் வந்து இந்த ஷோ ஹிடன் காம்பனன்ட்ஸ்லேருந்து போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அசம்பிளியில் அந்த காம்பனண்ட் வந்து விசிபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் இந்த பார்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ ஹிடன் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீனில் இருந்து மறைஞ்சிரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அசம்பிளியில் அந்த பார்ட் வந்து இப்போ விசிபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் பாருங்கள் எக்ஸிட் ஷோ ஹிடன் காம்பனன்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த ஹைடான காம்பனன்ட்ஸில் இப்போ விசிபிளாக இருக்குது. சரிங்களா? நான் ஜஸ்ட்டு எந்தெந்த காம்பனன்ட்ஸ் ஹிடனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மட்டும் போதும். அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ஷோ ஹிடன் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தா ஓகே இந்தந்த காம்பனன்ட்ஸ் ஹைடாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அதை செலக்ட் பண்ணால் அது வந்து அசம்பிளியில் விசிபிளாக மாறிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அசம்பிளி ஃபியூச்சர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹோல் சீரீஸ். இப்போ இந்த ஹோல் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன்னா, இங்கே ஒன்று மேலே ஒன்றா ஒரு 3 பிளாக் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இது மேலே வந்து நான் அந்த ஹோல் சீரீஸை அப்ளை பண்ண போகிறேன். அசம்பிளி ஃபீச்சர்ஸில் போயிட்டு ஹோல் சீரீஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட் நியூ ஹோல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல ஹோல் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாப் ஃபேஸ் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஹோல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிடில் ஹோல். அதாவது உங்களுக்கு இந்த ப்ரீவியூவிலே தெரியும் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஸ்டார்ட் ஹோல், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது மிடில் ஹோல், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்டு ஹோல். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஹோல். இதில் என்ன டைப் ஆஃப் ஸ்டார்ட் ஹோல் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணுறேன். அதாவது மேலே ஹெட் இருக்கு இல்லையா, இது வந்து கவுண்டர் போரா கவுண்டர் சிங்கா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணுறேன். நான் வந்து கவுண்டர் போர் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன டைப் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே என்ன சைஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஹோல் டயாமீட்டர், அதாவது இந்த ஹெட்டுக்கு அப்புறம் இப்படி கீழே வருது பார்த்தீங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஹோல் டயாமீட்டர். அது வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து 10 mm இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இல்லை ஒரு 7.5 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஹெட் இருக்கு இல்லையா, இதோட டயாமீட்டர் என்ன அப்படிங்கிற இடத்துல நான் வந்து 15 கொடுக்குறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த ஹெட்டோட ஹைட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்குறேன். சரிங்களா. ஆக்சுவலாக என்ன டைப் அண்ட் சைஸ் சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கோசரம் டிஃபால்ட்டாகவே சைசிங்ஸ் வந்துடும். சப்போஸ் கஸ்டமைஸ்டு சைசிங் வேணும்னா இந்த இடத்துல நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிடில் ஹோல் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஹைலைட் ஆகிட்டு இருக்கு இல்லையா ப்ளூ கலரு, இதான் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஹோல். சரிங்களா. இப்போ அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். சப்போஸ் ஆட்டோ சைஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டார்ட் ஹோல்னால் அந்த ஸ்டார்ட் ஹோல்கோசரம் என்ன சைஸ் இருக்கோ அது அப்படியே இங்கே வரணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். சப்போஸ் எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும்னா அதை டீசெலக்ட் பண்ணிட்டு எனக்கு தேவையான சைஸை இங்கே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா. இங்கே மிடில்லையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோலாக இருக்கணுமா இல்லை வந்து ஸ்லாட்டாக இருக்கணுமா அப்படிங்கிற கண்டிஷனை இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்டு ஹோல் வந்து என்ன டைப்போட வேணும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டேப்டு ஹோல் அப்படிங்கிறத ஸ்ட்ரைட் டேப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. சூஸ் பண்ணிட்டு டேப்போட சைஸ் என்ன அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து எண்டு காம்பனண்ட் எது அப்படிங்கிற இடத்துல இந்த காம்பனண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா. இப்போ அப்படிங்கிறப்ப எனக்கு பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து எனக்கு எண்டு ஹோல் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா. இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து அந்த டேப்பில் இருக்கக்கூடிய த்ரெட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 30 mm அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து காஸ்மெட்டிக் த்ரெட் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸுக்கு எனக்கு ஒரு ஹோல் சீரீஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம செக்ஷன் வியூவில் போயிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எண்டு ஹோல் வந்து காஸ்மெட்டிக் த்ரெட்டோடு வந்திருக்கும். சரிங்களா. சப்போஸ் இங்கே வந்து நமக்கு காஸ்மெட்டிக் த்ரெட்டு நம்ம கொடுக்குறோம், அது வந்து விசிபிளாக இல்லை அப்படின்னு என்ன பண்ணோன்னா இங்கே ஆப்ஷன்ஸில் போகலாம். அப்படி இல்லாட்டி இங்கே டூல்ஸில் போயிட்டு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் டீட்டெயிலிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு ஷோ காஸ்மெட்டிக் த்ரெட்ஸ், ஷேடட் காஸ்மெட்டிக் த்ரெட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். சரிங்களா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு அந்த காஸ்மெட்டிக் த்ரெட் வந்து விசிபிளாக இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் அசம்பிளியில் இந்த ஹோல் சீரீஸ் கிரியேட் பண்ணீங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டில் இது வந்து அப்படியே அங்கே வந்திருக்கும். சரிங்களா. இப்போ ஸ்டார்ட் ஹோல் வந்து இந்த பார்ட்டில் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஹோல் இந்த பார்ட்டில் வந்திருக்கும், எண்டு ஹோல் இந்த பார்ட்டில் வந்திருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ சப்போஸ் இந்த ஹோல் சீரீஸ் வந்து நம்ம எடிட் பண்ணணுன்னு வைங்களேன், இந்த இடத்துல போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீயில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஹோல் சீரீஸோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு எடிட் ஃபியூச்சரில் போயிட்டு நம்ம ஹோல் சீரீஸை எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஆனால் இப்போ நீங்கள் பார்ட் இருக்குன்னு வைங்க, இப்போ பார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், இங்கே போயிட்டு எனக்கு இந்த ஹோல் சீரீஸை எடிட் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு பதிலாக இதை எப்படி எடிட் பண்ணலான்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த ஹோல் சீரீஸ் வந்து எந்த ஸ்கெட்ச் மூலிமா க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து நமக்கு இருக்க ஹோல் சீரீஸோட டைமென்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நான் பார்ட்டில் எடிட் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் சீரீஸ் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் விசார்ட். இது நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, பார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க. இங்கே வந்துட்டு ஹோல் விசார்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ன டைப் ஆஃப் ஹோல் வேணும், அதோட ஸ்டாண்டர்ட் என்ன சைஸு, அதெல்லாம் இங்கே நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பொசிஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல எந்த பொசிஷனில் ஹோல் வேணும்
அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3D sketch அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். 3D sketch செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எந்த பொசிஷனில் ஹோல் வேணுமோ அந்த பொசிஷனில் நான் வந்து இப்போ ஒரு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸுக்கு எனக்கு தேவையான ஒரு ஹோல் வந்து இங்கே கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஹோல் விசார்டு யூஸ் பண்ணி நான் எனக்கு தேவையான ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிட்டேன். அசம்பிளியில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு வைங்களேன், எனக்கு இந்த இடத்துல ஹோல் இருக்காது. ஏன் அப்படின்னா அது வந்து அசம்பிளியில் க்ரியேட் பண்ண ஹோல். சரிங்களா? இந்த ஹோல் சீரீஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணால் நமக்கு பார்ட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஹோல் விசார்ட் கிடையாது. ஸோ இதை நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறது மூலிமா அசம்பிளியில் தான் நமக்கு அந்த ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். சப்போஸ் இந்த ஹோல் வந்து எனக்கு பார்ட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் விசார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடிட் ஃபியூச்சர் கொடுத்துட்டு கீழே இங்கே வந்தீங்கன்னா ப்ரொபகேட் ஃபியூச்சர் டு பார்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். இப்போ நான் அந்த பார்ட் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல் விசார்ட் கிரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஹோல் விசார்டை இங்கே வந்து இந்த பார்ட்டில் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஹோல் சீரீஸை இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணோம் பார்த்தீங்களா, ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஸ்கெட்ச் கொடுத்து எடிட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஹோல் விசார்டை நம்மளால் எடிட் பண்ண முடியாது. இதை ரைட் கிளிக் பண்ணால் எடிட் ஆப்ஷன் வராது. சரிங்களா? ஸோ இதில் எந்த ஸ்கெட்சையுமே நம்மளால் எடிட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இதை எடிட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அசம்பிளியில் போயிட்டு இங்கே இருக்கிற ஹோல் விசார்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஃபியூச்சரில் போயிட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் விசார்ட் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஹோல். இது என்னன்னா, நமக்கு எந்த இடத்துல ஹோல் வேணும் அப்படிங்கிற ஃபேஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நான் இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன டயாமீட்டர் ஹோல் வேணும், சாரி இங்கே வந்து என்ன டெப்த்தில் ஹோல் வேணும், என்ன டயாமீட்டரில் ஹோல் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன எண்டு கண்டிஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும். த்ரூவால்னா லாஸ்ட் வரைக்கும் வரும். ஓகேங்களா? நம்ம இந்த ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். நான் வந்து பிளைண்டு கொடுத்துட்டு 50 mm டெப்த்துக்கு எனக்கு ஹோல் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 mm இருக்கணும்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் டேப்பர் ஹோலாக வேணும் அப்படின்னா இங்கே டிராஃப்ட்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டு எத்தனை டிகிரி டேப்பராக வேணும் ஹோல் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். அவுட்வேர்டு டிராஃப்டாக இருந்தால் அவுட்வேர்டு அப்படின்னு கொடுத்தா ஸோ டேப்பர் வந்து அவுட்வேர்டில் ஆகும். சரிங்களா? இப்போ அந்த கண்டிஷன்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை எனக்கு தேவையான இடத்துல இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்டில் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு எந்த இடத்துல அந்த பாயிண்ட் வேணுமோ அந்த இடத்துல இப்படி அந்த லெஃப்ட் கிளிக்கை ரிலீஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு நான் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸுக்கு சிம்பிள் ஹோல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிம்பிள் ஹோல் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா, அந்த பார்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோல் இல்லை, அந்த சிம்பிள் ஹோல் இந்த இடத்துல இல்லை. சப்போஸ் அந்த சிம்பிள் ஹோல் இங்கே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல அந்த ஹோல் ஃபியூச்சரை ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் ஃபியூச்சரில் போயிட்டு ப்ரொபகேட் ஃபியூச்சர்ஸ் டு பார்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்தா தான் நமக்கு இந்த ஹோல் வந்து அந்த பார்ட்டில் வரும். சரிங்களா? பாருங்க இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ இந்த ஹோலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டில் எடிட் பண்ண முடியாது. நம்ம அசம்பிளியில் போயிட்டு எடிட் ஃபியூச்சரில் தான் இதை எடிட் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடட் கட், ரிவால்வ்டு கட், ஸ்வீப் கட், ஃபில்லட், சாம்பர், இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான்
இது எல்லாத்துலேயும் நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம இந்த இடத்துல சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா அந்த ப்ரொபகேட் பார்ட் ஃபியூச்சர்ஸ் டு த பார்ட் அப்படிங்கிறத. சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரூடட் கட் பண்ணுறோன்னா இப்போ எந்த ஃபேஸில் கட் பண்ணுறோமோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிட்டு என்ன ப்ரொஃபைலில் கட் பண்ணுறோமோ அந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன எண்டு கண்டிஷனோ அதுக்கோசரம் இப்போ நான் இங்கே கட் கொடுக்குறேன். சரிங்களா? கட் கொடுக்குறப்ப அடிஷ்னலாக ப்ரொபகேட் ஃபியூச்சர்ஸ் டு பார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கட் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த பார்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு அந்த கட் பண்ணது இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபியூச்சர்ஸில் இந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி நம்ம அசம்பிளியில் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வேணால் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வெல்டு பெய்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை நான் மறுபடியும் உள்ளே கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு நான் இந்த பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் அசம்பிள் பண்ண போகிறேன். பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டையும் நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வியூ ஸ்டைலை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 பிளேட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி வெல்டு பீட் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அசம்பிளி ஃபீச்சர்ஸ்குள்ளே போயிட்டு வெல்டு பீட் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபேஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வெல்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி வெல்டு பாத் அப்படிங்கிற இடத்துல இந்த பாத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஃபேஸும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பாத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து இப்போ இந்த ஃபேஸையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே வெல்டு ரேடியஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெல்டு சிம்பிள்ஸை வந்து வேணும்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நமக்கு தேவையான வெல்டு சிம்பிள்ஸை இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்கலாம். பெவலா, வீக்ரூவா அப்படிங்கிறது என்ன சிம்பிள் வேணுமோ அதை நம்ம இங்கே தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே சூஸ் பண்ணிட்டு சரிங்களா இங்கே ஓகே கொடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நோட்டில் வந்து வரும். நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து இந்த நோட்டில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ரம் டு லென்த். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்டு பீடு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 mm டிஸ்டன்ஸ் தள்ளி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி 100 mm டிஸ்டன்ஸ் தள்ளி ஸ்டார்ட் ஆகிருக்கு. சப்போஸ் இங்கேருந்து 100 mm தள்ளி ஸ்டார்ட் ஆகணும்னா நான் இங்கே வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வெல்டு லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து 100 mm அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே 100 mm தள்ளி வெல்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெல்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 100 mm இருக்குது அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இல்லை சப்போஸ் எனக்கு ஃபுல் வெல்டே வேணும்னா இதை வந்து இந்த ஃப்ரம் டு லென்த்துங்கிறத டீசெலக்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியன்ட் வெல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேப் அண்ட் வெல்டு லென்த், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிச் அண்ட் வெல்டு லென்த். கேப்னா என்ன? இந்த வெல்டுக்கும் நடுவில் இருக்க கேப் தான் வந்து கேப்பு. சரிங்களா? வெல்டு லென்த்துங்கிறது இதுதான். நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வெல்டு அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வெல்டு லென்த்து.
ஸோ இந்த இடத்துல எவ்வளோ கேப் வேணும், இங்கே எவ்வளோ இந்த இடத்துல எவ்வளோ வெல்டு லென்த் வேணும், இங்கே எவ்வளோ கேப் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு வந்து இன்டர்மீடியன்ட் வெல்டு வந்து கிரியேட் ஆயிரும். இல்லை பிச் அண்ட் வெல்டு லென்த் அப்படின்னு என்னென்னா இந்த இடத்துல வெல்டு லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு பிச்சு ரெண்டுக்கும் வந்து பிச்சு எவ்வளோ வேணும், நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 30 mm கொடுக்குறேன். சரிங்களா, பிச்சுன்னா என்ன, இந்த வெல்டு லென்த்துக்கும் அந்த வெல்டு லென்த்துக்கும் சென்டர் டு சென்டர்னு வச்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு எண்டு டு எண்டுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியன்ட் வெல்டு வந்து கிரியேட் ஆயிரும். சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு வெல்டு கிரியேட் ஆகலின்னு வைங்க, வெல்டு கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வெல்டு கிரியேட் ஆயிரும். சப்போஸ் நமக்கு தெரியல, வெல்டு இங்கே இருக்கிறது தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெல்டு பீட் கொடுத்தோன்னே வெல்டு ஃபோல்டர்னு ஒன்று கிரியேட் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம இந்த அசம்பிளியில் எங்கெங்கெல்லாம் நம்ம வெல்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த வெல்டு ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ காஸ்மெட்டிக் வெல்டு அப்படின்னு இருக்கும், அதை கொடுக்கணும். அப்போ தான் வந்து வெல்டு வந்து நமக்கு விசிபிளாக தெரியும். சப்போஸ் எனக்கு இந்த வெல்டு விசிபிளாக தெரியுது, அது தெரிய வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெல்டு ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணால் ஹைடு காஸ்மெட்டிக் வெல்டுன்னு இருக்கும். ஸோ அந்த வெல்டு வந்து நமக்கு ஹிட்டனாக ஆயிரும். ஆனால் இந்த அசம்பிளி படி இங்கே என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த இடத்துல வெல்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, விஷுவலாக தெரியல, ஆனால் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஒரு அன்னடேஷனாக இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு லீனியர் பேட்டர்ன். ஆல்ரெடி இங்கே பார்த்தோமே, அது என்னது அப்படின்னா இது வந்து காம்பனண்ட் பேட்டர்ன். நம்ம வந்து ஒரு காம்பனண்ட்டே பேட்டர்ன் பண்ணலாம். இங்கே இந்த இடத்துல ஃப்யூச்சரை மட்டும் நம்மளால் பேட்டர்ன் பண்ண முடியும். ஃப்யூச்சர்னு என்ன, இப்போ இங்கே மேலே இருக்கிற டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர். ஸோ அதையெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம பேட்டர்ன் பண்ண முடியும். நம்ம பார்ட்டில் ஃப்யூச்சர்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் அசம்பிளியில் போய்ட்டு லீனியர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டு எந்த டைரக்ஷனில் பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு எட்ஜை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன ஃப்யூச்சர் பேட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல நான் இந்த எக்ஸ்ட்ரூடட் கட் அப்படிங்கிற ஃப்யூச்சரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்யூச்சர். சரிங்களா, இதை வந்து நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இதையே இந்த பார்ட்லேயும் வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா இதே பார்ட்டை தான் நான் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன், அதனால இந்த ஃபியூச்சர் வந்து இந்த பக்கமும் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, இதே மாதிரி தான் சர்க்குலர் பேட்டர்னும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிரரும் அதே மாதிரி தான். எந்த ஃபேஸை பொறுத்து மிரர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபேஸை சூஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃப்யூச்சரை மிரர் பண்ணணும் அப்படிங்கிற ஃப்யூச்சரை சூஸ் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன், ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன், இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பார்ட்லேயே. சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன கடைசியில் ப்ரொபகேட் ஃபியூச்சர்ஸ் டு பார்ட் அப்படின்னு கொடுத்தா நம்ம கொடுக்குற அந்த பேட்டர்ன் அந்த பார்ட்லேயும் வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதில் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பெல்ட் செயின். இந்த இடத்துல எந்த 2 புள்ளியை கனெக்ட் பண்ணுற மாதிரி பெல்ட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ எனக்கு இந்த ஃபேஸோட சென்டரில் அந்த பெல்ட் கிரியேட் ஆகுது. இப்போ சென்டராக எனக்கு வந்து பெல்ட் வேண்டாம், ஒன்று இந்த ஃபேஸ் லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், அப்படி இல்லாட்டி இந்த ஃபேஸ் லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு வைங்க. நான் வந்து இப்போ இந்த ஃபேஸ் இந்த இடத்துல சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸோட லெவலில் எனக்கு பெல்ட் கிரியேட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் பெல்ட் பார்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு ஃபியூச்சர். இப்போ இந்த ஃபியூச்சரில் இந்த கிரியேட் ஆகிற பெல்ட்டை வந்து தனியாக ஒரு பார்ட்டாக நம்ம வந்து கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து அதை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா, செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
அந்த பார்ட் வந்து பெல்ட் பார்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகுது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பெல்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த 2 புள்ளியை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெல்ட் வேணும் அப்படின்னா அது லென்த் எவ்வளோ இருக்கணும்னா இங்கே 425.6 mm இருந்தால் தான் எனக்கு இந்த 2 புள்ளியும் நான் கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு லைன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் கிடையாது. சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல பெல்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த பெல்ட்டுக்குள்ளார ஒரு பார்ட் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்து நான் எடிட் பார்ட்டில் போயிட்டு எடிட் பண்ணுறேன். சரிங்களா? இப்படி பண்ண வேண்டாம், இதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நான் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓப்பன் பார்ட் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு அந்த பிளேனில் ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? பெல்ட்டோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், 5 mm இருக்கணும், வித் எவ்வளோ இருக்கணும், 10 mm இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பெல்ட்டோட செக்ஷனை வந்து ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? ட்ரா பண்ணிட்டு இப்போ நான் ஸ்வீப் பேஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பாத்தை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியலை வந்து நான் ரப்பர் கொடுக்குறேன். என்ன மெட்டீரியலோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்க பெல்ட்டோட பார்ட் மாடல். சரிங்களா? இப்போ இதை நான் க்ளோஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்க அந்த அலைன்மெண்ட் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஷோ ஹிடன் காம்பனன்ட்ஸ் டூல்ஸ் பற்றி பார்த்தோம். அசம்பிளி ஃபியூச்சர்ஸில் இருக்கக்கூடிய டூல்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மூவ் காம்பனன்ட்ஸ் அண்ட் ரொட்டேட் காம்பனன்ட்ஸ் டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். அப்புறம் எக்ஸ்ப்ளோர்டட் வியூ டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.